சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானோர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னாரு. பாருங்க, பரலோக ராஜ்யம்னா தேவனை ராஜாவாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் ராஜாவாக வருகிறாரோ அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஏன்னா தேவன் நன்மைகளின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது. அவரோடு இணைந்து வாழும்படி தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்து, பிசாசுனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து மனுஷன் தேவனை விட்டு பிரிந்ததுனால பாருங்க நன்மைகளெல்லாம் போய் எல்லா தீமைகளும் வந்து மனுஷனை ஆண்டு கொண்டது. மனுஷன் பாருங்க எல்லா தீமைகளுக்கும் உள்ளானவனாக மாறிட்டான். சிற்சிப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இல்லையா? சூரியன் நல்லா பிரகாசிக்குது, சந்திரன் நல்லா பாருங்க பிரகாசிக்குது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்குது, வானங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எல்லாம் சிருஷ்டிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது, மலைகள்லாம் நல்லா இருக்குது, கடல் நல்லா இருக்குது, தேவனால் படைக்கப்பட்ட எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மனுஷன் வாழ்க்கை தான் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லையா? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா பாவம். மனுஷன் பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? இடம் கொடுத்துட்டான். ஆகவே பாவத்தின் மூலமாக பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள விழுந்துட்டான். ஆகவே தீமைகள் வந்து மனுஷனை ஆண்டு கொண்டது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடி தேவகுமாரனாக அவர் இந்த உலகத்திலே வந்து பாவத்துக்கு நிவாரணம் பண்ணினார். அதுதான் குட் நியூஸ், அதுதான் நற்செய்தி. பாருங்க, இயேசு சிலுவையில் பாடுபட்டு தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி பாருங்க அதன் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ நிவாரணத்தை அவர் பண்ணிவிட்டார். இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து நிவாரணம், பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழக்கூடிய ஸ்லாக்கியம் எல்லாம் இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று தன்னை தாழ்த்தி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அந்த நிமிஷத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்து அவனை தேவனுடைய பிள்ளையா மாற்றுகிறது மட்டுமல்ல, பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சிடறாரு? வச்சிடுறாரு. பாருங்க, அப்படிதான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா பாருங்க, தேவன் நம்மை பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். 91 சங்கீதத்தை 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்துட்டே வர்றோம் இந்த பைபிள் ஸ்டடியில். எத்தனையோ நன்மைகளை பார்த்தாச்சு, இல்லையா? ஏராளமான நன்மைகள் இருக்குது. 91ஆம் சங்கீதத்தில் கொஞ்சம் நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற இடங்களில், வேதத்தில் மற்ற பகுதிகளில் ஏராளம் நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக இந்த நன்மைகளை நாம் பார்க்கும்போது, இதை அறிந்து கொள்ளும் போது அந்த நன்மைகள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று ஒரு ஆசை உள்ள வந்துடுது, இல்லையா? அதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறோம்.
பைபிளை வாசிக்கிறது வந்து கடமைக்காக வாசிக்கக்கூடாது. பாருங்க, இதை ரொம்ப ஆழமாக உணர்ந்து வாசிக்கணும். ஆவியானவருடைய உதவியோடு வாசிக்கணும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க போகிறேன், நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஜெபத்தோட வாசிக்கணும். பாருங்க, சில சபைகளில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீ வாசிக்கணும். வாசிக்கலன்னா கர்த்தர் உங்க மேலே கோவிச்சுக்குவார். இது கோவிச்சுக்கிறது இல்லை, கோவப்படாமல் இருக்கிறதும் இல்லை. பாருங்க, நம்முடைய நன்மைக்காக வாசிக்கிறோம், ஆழமாக வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற மாதிரி சத்தியம் விளங்கும் போது வாழ்க்கையில் பெரிய விடுதலை வந்துடுது. சத்தியத்தை அன்றி பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் விடுதலை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வந்து வசனத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. வசனத்தின் மூலமாக தேவனுடைய நன்மைகளை நாம் பார்க்கிறோம், அதை அறிந்து கொள்கிறோம். அது மேல ஒரு ஆசை வருது. அதுதான் விசுவாசம். பாருங்க, அதை அறிந்து கொண்டு அடே அப்பா, கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அது என்னுடையது, எனக்கு வேணும் என்று உள்ளம் சொல்லுகிறது இல்லையா? சுகம் நம்முடையது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது சுகத்தை பாருங்க சொந்தம் பாராட்ட ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி சுகத்தை சம்பாதிச்சு எனக்கு இலவசமாக தருகிறீரா? பெரிய ஸ்தோத்திரம் போடுகிறேன். போட்டுக்கிட்டு அப்புறம் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் என்னுடையது. பாருங்க, அப்படி சொல்லும்போது சுகத்தை நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ சுகத்தை பற்றிய அந்த சத்தியம் வழங்கும் போது அது மேலே ஒரு ஆசை வருது. அதுதான் பாருங்க தேவன் கொடுக்குற ஆசை. தேவன் நல்ல ஆசைகளுக்கு காரணராக இருக்கிறார். பாருங்க, கெட்ட ஆசைகளை அவர் கொடுக்கறது இல்லை. கெட்ட ஆசைகளை பிசாசு கொடுக்குறான். அது மூலமாக மனுஷனை கேட்டுக்குள்ள தள்ளுறான். ஆனால் தேவன் நல்ல ஆசைகளை கொடுக்குறாரு. ஆண்டவர்கள் அல்லையா சொல்லுவோம். வசனத்தின் மூலமாக பாருங்க நல்ல ஆசைகளை தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய விருப்பங்கள், அவருடைய சித்தம். அதையெல்லாம் நான் அறிந்து கொண்டு விரும்பும் போது பைபிளில் வாசிக்கிறோம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அந்த விருப்பம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும்போது அதை அறிந்து கொள்ளும் போது அந்த விருப்பமும் ஆசையும் நமக்குள்ள என்ன செய்கிறது? உண்டாகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக தேவன் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நமக்குள்ள கிளப்பி விடுறாராம். தேவன் என்ன ஆசைப்படுகிறாரோ அந்த ஆசையை நமக்குள்ள என்ன செய்கிறாரு? அவர் வந்து எழும்ப செய்கிறார். அப்போ வசனத்தின் மூலமாக தேவனுடைய நன்மைகளை பார்க்கும்போது அது மேலே ஒரு ஆசை வருது. உண்மையாக நான் சொல்கிறேன். பாருங்க, நான்லாம் எந்த ஆசையும் இல்லாத ஒரு ஆள். சும்மா செத்த மீன் ஆத்தோட போகிற மாதிரி போயிட்டு இருந்த ஆள் நான். எங்கேயோ போகிறோம், எப்படியோ போகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஆள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு அடே அப்பா, தேவன் என்னவெல்லாம் விரும்புகிறார் என்னை பற்றி. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு என்னுடையதாய் இருக்கிறது. நான் வந்து ராஜா மாதிரி இந்த உலகத்தில் வாழணும், நான் ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். பாவமோ வியாதியோ தரித்திரமோ சாபமோ என்னை ஆளுகை செய்ய கூடாது. இருக்கிறீங்களா? இருந்தவராமேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல எதிர்காலத்தை சந்திக்கணும், நான் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்து நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை சமுதாயத்துக்கு நான் காமிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார்ன்றதை கண்டுபிடிச்ச பிறகு அது மேலே ஒரு ஆசை வந்துருச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ஜெபமே அதுக்காக தான், நான் நல்லா இருக்கணும். பைபிள் என்ன வாசிக்கிறையா? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயா. என்ன அர்த்தம்? முதல்ல உன்னை நேசி. நிறைய பேர் அவங்களே வெறுத்துட்டு கிடப்பாங்க. என்ன வாழ்க்கை, உருப்படாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பாருங்க தங்களையே சபிச்சுக்கிடுவாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் சொல்ற முதல்ல உன்னை நேசி, அப்புறம் பிறனை நேசி, அப்புறம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நேசி. இருக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, அப்ப வேதத்தில் தியானமா இருக்கும்போது வசனங்கள் மூலமாக பாருங்க நாம் தேவன் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறோம். அது நம்முடைய ஜெபமாக மாறுகிறது, அது நம்முடைய விசுவாச அறிக்கையாக மாறுகிறது இல்லையா? பாருங்க, ஐஸ்வர்யத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஏன் ஐஸ்வர்யத்தை குறித்து தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுக்காக தான் ஐஸ்வர்யத்தை குறித்த சத்தியங்களை எழுதி வச்சிருக்கிறார். நாம ஐஸ்வர்யவான்களா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை விரும்பினார்னா பாருங்க, அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி வேதத்தை எழுத வைக்கிறாரு? யோசித்து பாருங்க. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருகிறார். அவருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாரும் சொல்லுவோம், அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு தருகிறார். அவருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, அதை பார்க்கும்போது அப்ப தேவன் நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப நானும், ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும், நானும் விரும்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசைய பாருங்க விசுவாசத்தின் வார்த்தையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவருடைய ஆசீர்வாதம் காலவட்டத்தில் நம்முடைய ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவருடைய ஐஸ்வர்யம் காலவட்டத்தில் நம்முடைய ஐஸ்வர்யமாக மாறுகிறது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் தான் பாருங்க தேவனுடைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மைகள் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பாருங்க, 7 கடல் தாண்டிப்போ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லல. தேவனுடைய நன்மைகள் எங்க இருக்குதுன்னு கேட்டா வசனத்துக்குள்ள இருக்குது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. அது எங்க இருக்குதுன்னு கேட்டா தேவன் கொடுத்த அந்த அருமையும் இனிமையுமான வாக்கு தத்தங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப சங்கீதம் 91 15ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதுல தெய்வீக பாதுகாவலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வாஸ்தவம் இல்லையா? உலகத்தில் ஆபத்துகள் இருக்குதா? பயங்கரமான ஆபத்துகள் இருக்குது பாருங்க. மனிதர்கள் எப்படி எப்படியோ பிசாசனுடைய கண்ணிகளுக்குள்ள சிக்கி விபத்துகளுக்குள்ள சிக்கி சாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பாருங்க, கர்த்தர் நம்மை தீங்குக்கு விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். இப்ப 16வது வசனத்துக்கு வந்திருக்கிறோம். 16வது வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை பேர் நீடித்து வாழ விரும்புகிறீர்கள்? பாருங்க, தேவன் நம்மளை நீடித்து வாழ வைக்கிற தேவன். மனுஷன் சாவுக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, அவன் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப ரட்சிப்புக்குள்ள நீடித்த வாழ்வு இருக்கிறது, நீடி ஆயுள் இருக்கிறது. உலகத்தில் மரண சக்திகள் இருக்குதா? ஆமா. மனிதர்கள் திடீர்னு மரிச்சு போயிடுறாங்களா? ஆமா. ஏன்னா பைபிளை நாம் வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறான். பிசாசானவன் இந்த உலகத்தை ராஜா மாதிரி என்ன செய்யறான்? ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால மக்கள் என்ன செய்யறாங்க? மரணத்துக்கு அதிபதியாவே. ஆகவே மக்கள் என்ன செய்யறாங்க? திடீர்னு மறிக்கிறாங்க. ஆனா நாம அவனுடைய அரசாட்சிக்கு கீழே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தோம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவன் பிசாசு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஜீவாதிபதி என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க, அப்போஸ்தலர் 3:15 பாருங்க. பேதுரு இங்கே சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இயேசுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு பாருங்க, ஜீவாதிபதி, பிரின்ஸ் ஆஃப் லைஃப். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், இயேசு ஜீவாதிபதி. பாருங்க, ஜீவாதிபதி, அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே அவருடைய ஜீவன் நம்மை ஆளுகை செய்கிறது. நாம் மரண சக்திகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
தேவன் எல்லா மரண சக்திகளையும் விலக்கி போட்டு நம்மை பாதுகாத்து நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிறார். இந்த உலகத்தில் நீடித்து வாழ செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்ப ரட்சிப்புக்குள்ள நீடி ஆயுள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீடி ஆயுள் இருக்குது. ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் நீடித்து வாழ்கிறாங்களா, ரட்சிக்கப்படாதவங்களும் நீடித்து வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உண்மைதான். ஆனா அவங்க நீடித்து வாழ்கிறது சரீரத்தில் நீடித்து வாழ்கிறாங்க. கவனிங்க, ஆவியில ஜீவனுள்ள தேவனோட எந்த தொடர்பும் கிடையாது. ஆவியில பாவ மன்னிப்பு கிடையாது, சமாதானம் கிடையாது. பாருங்க, தேவன் அருளுகிற அந்த மெய்யான சந்தோஷம் கிடையாது ஆவியில. பாருங்க, தேவனோடு இணைக்கப்படுகிறது மூலமாக வருகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லை. பாருங்க, அவங்க மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனோடு தொடர்பு இல்லைன்னா ஆவிக்குரிய ரீதியில தே ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க இல்லையா? தேவன் ஜீவ தேவன். அந்த தேவனுடைய ஜீவனுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனா பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில டெட் பீப்புள், செத்த நிலைமையில இருக்கிறாங்க. சரீரத்தில் மட்டும் ஜீவன் செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளே இல்லை. ஆவியாயிருக்கிற தேவனோட எந்த தொடர்பும் இல்லை. அவர் அருளுகிற சமாதானம், அவர்கள் அருகிற சந்தோஷம், அவர்கள் கொடுக்கிற பாருங்க இந்த ஆவிக்குரிய நன்மைகள் எதுவுமே மனுஷனுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நீடித்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது கிட்டத்தட்ட செத்த வாழ்க்கை மாதிரி இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷனை பற்றி வேதம் என்ன சொல்லிருந்து பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5:17 பாருங்க. அவன் தன் நாட்களிலெல்லாம், யாரு? மனம் திரும்பாத மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், தேவனோட தொடர்பு இல்லாத மனுஷன். அவன் தன் நாட்களில் எல்லாம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இப்படிதான் இருக்குது அவனுடைய வாழ்க்கை. பாருங்க, அவன் இருளிலே புசிக்கிறான். இருள்னா தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை, அதான் இருட்டு. பாருங்க, ignorance of God is the real darkness. பாருங்க, அவன் தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அந்த அறியாத வாழ்க்கையில தான் சாப்பிட்டுட்டு கிடக்கிறான். அப்புறம் மிகவும் சலித்து, சாதாரண சலிப்பு கிடையாது அதனுடைய வாழ்க்கையில, சலிப்பு ஓவரா இருக்குது. மிகவும் சலித்து, அப்புறம் பாருங்க நோயும் துன்பமும் அடைகிறான். இப்படி ஒரு வாழ்க்கை நீடித்து வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்றீங்களா? ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னன்னா பாருங்க, கர்த்தர் நீடித்த ஆயுளை கொடுக்கறது மட்டுமல்ல, அது நல்ல நாட்களாக இருக்கும்படியும் கர்த்தர் அனுகிரகம் செய்கிறாரு. அது எல்லாம் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களா இருந்து நீடித்த நாட்களா இருந்தாதான் அது மெய்யான நீடிய வாழ்வு இல்லையா? பாருங்க, வாழ்க்கையில மிகவும் சலிப்பு, நோய், துன்பம், எல்லா விதமான கஷ்டமும் இருக்குது. ஆனால் மனுஷன் சரீரத்தில் நீடித்து வாழ்கிறான்னா அது வாழ்க்கையே கிடையாது. அநேகர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறதே கிடையாது. சீக்கிரம் போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். பாருங்க, ஐயா கஷ்டம் தாங்க முடியலையா, சீக்கிரம் மறிச்சு போயிடலான்னு யோசிக்கிறேன்றாங்க. அப்படி சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கவனிங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தேவனோடு கூட உறவுல இருக்கிறாங்க. அவர் கொடுக்குற சமாதானத்தை அனுபவிக்கிறாங்க. இருக்கிறீங்களா? அவர் கொடுக்குற சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. பாருங்க, அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுக்குற அறிவு, அருமையா அவர் கொடுக்குற ஆலோசனை, பாருங்க அவர் கொடுக்குற வெளிச்சம், சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, இதெல்லாம் வாழ்க்கையில் நிறையும் போது சந்தோஷம் பெறுகிறது. வாழ்க்கை ரொம்ப உற்சாகமா இருக்குது. எல்லா நிறைவும் வாழ்க்கையில உண்டாகிறது. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிறது. நம்ம இருட்டில் சாப்பிட்றது இல்லை, நம்ம வெளிச்சத்தில் சாப்பிடுகிறோம். பாருங்க, நம்ம மிகவும் சலிக்கிறது கிடையாது. நாம ரொம்ப பாருங்க விடுதலையோடு என்ன செய்கிறோம், வாழுகிறோம். சலிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. நோய் கிடையாது. நோயெல்லாம் அவர் சுமந்து தேர்த்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. பாருங்க,
அப்புறம் துன்பம் வாழ்க்கையில் கிடையாது, துன்பத்தையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, நமக்கு இன்பத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதோட சேர்ந்து நீடித்த வாழ்வு என்பது அதுதான் மெய்யான நீடிய வாழ்வு. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நீடித்த நாட்களை கிருபையாய் தருகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு பாருங்க, கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. திஸ் இஸ் மை டே. இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்த நாள் இது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஐ எம் கோயிங் டு ரிஜாய்ஸ் இன் திஸ் டே லார்ட். இந்த நாளில் நான் உமக்குள்ளே சந்தோஷமுடையவனா நான் வாழப்போகிறேன். உம்மை துதிக்கிறவனா நான் வாழப்போகிறேன். உமக்கு பிரியமானதை செய்கிறவனா நான் வாழப்போகிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனா நான் வாழப்போகிறேன். உம்மை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனா நான் வாழப்போகிறேன். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையா பாருங்க நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு வருஷம் வேணாலும் வாழலாம். ஒரு பிரசங்கர் பாருங்க, அவருக்கு 100 வயசாம். ரொம்ப ரொம்ப பெரிய பிரசங்கர் அந்த காலத்தில். அவர்கிட்ட கேட்குறாங்க, 100 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 100 வருஷம் வாழ்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னாரு. இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்கும், இன்னும் 100 வருஷத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கவனிங்க, கர்த்தருக்காக வாழலாமே. இது சில உலக பிரகாரமாக 100 வயசு ஆட்கள்கிட்ட கேட்டால் வரமாட்டேங்குதே மரணம் அப்படின்னு சொல்லி சலிச்சுக்குவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நீடித்த நாட்களை, சந்தோஷம் நிறைந்த, நன்மைகள் நிறைந்த, ஆசீர்வாதங்கள் நிறைந்த நீடித்த நாட்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். உலக மனுஷர்கள் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 17வது வசனம் பாருங்க. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் நாம கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, மற்ற பிரஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அதாவது தேவன் கொடுக்கிற வாழ்வுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது. தேவன் வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பாருங்க, குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா விதமான நன்மைகளையும் அருளி செய்து மனுஷனை நல்லா வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன். இன்னைக்கு அதை செய்கிறாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் பாருங்க எல்லா நன்மைகளையும் தந்து மனுஷனை ஆசீர்வதித்து அவனை திருப்தியாக வாழ செய்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். நம்ம குறைவுபட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. குறைவில்லாத பாருங்க நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் தருகிறதுல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு. எல்லாருக்கும் தருகிறதுல அவர் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மக்கள் பாருங்க, மற்ற பிரஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு பாருங்க, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, கடவுளை பற்றிய ஒரு அறிவு இல்லை. புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, மறுபடியும் பாருங்க, அறியாமை ரொம்ப ரொம்ப மோசமானது. இக்னரன்ஸ் ஆஃப் காட். தேவன் இன்னார் என்கிற அறிவு இல்லைன்னா பாருங்க, அதை போல நஷ்டம் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு கடவுள் 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 ஓடுறாங்க உலகம் எங்கும் மக்கள். ஆனா யார் கடவுள்? அந்த கடவுள் உங்களுக்கு தெரியுமா? அவரோட உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, ஏதோ போறோம் அப்படின்னு தானே செய்றாங்க, சொல்லுகிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் பாக்கியவான்கள்? இவங்களுக்கு நல்லா தெரியும், கர்த்தரோட எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அவர் என் கூட பேசுறாரு, நான் அவர் கூட பேசுகிறேன். அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய ஆதரவு, அவருடைய பாதுகாவல் இவையெல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது.
மீன் தண்ணிக்குள்ள வாழுகிற மாதிரி நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறேன், வாழுகிறேன் என்கிற ஒரு நிச்சயம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. உள்ள ஆவியானவர் இருக்கிறாராம், இருந்து கொண்டு ஒவ்வொரு விசுவாசிட்டையும் பேசிட்டே இருக்கிறாராம். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாராம். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நமக்கு நல்லா தெரியுது ஜீவ தேவனோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு. ஆனா மனம் திரும்பாதவங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதயம் கடினமா இருக்குது, மனம் ரட்சிக்கப்படல, கல்லான இருதயமா இருக்குது, உணர்வு இல்லை, கர்த்தரவங்க இருதயத்தோட பேச முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஆகவே தேவனார்கள் ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவர்களா இருக்கிறாங்க. இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. பாருங்க, நாம அப்படி கிடையாது, புத்தி தெளிஞ்சிருக்குது. இருக்கிறீங்களா? புத்தி தாறுமாறமாக கிடந்துச்சு, அந்தகாரம் பிடிச்ச புத்தியா இருந்துச்சு. என் புத்தியெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. பாருங்க, கடவுளை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நான்லாம் அடிமைத்தனத்துக்கு ஓடுறது, சிற்றின்பங்களுக்கு ஓடுறது, நடந்து போறதில்ல, ஓடுறது, அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. ஆனா பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு புத்தி தெளிஞ்சிருச்சு. கெட்டகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்ச மாதிரி எனக்கும் புத்தி அணிஞ்சிருச்சு, தெளிஞ்சிருச்சு. தெளிந்த பிறகு பாருங்க, தேவனை நினைக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இருதயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. புது இருதயத்தை கர்த்தர் நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. வேதம் அருமையாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குது. பாருங்க, நிறைய பேர் அதை உணர்றதில்ல, நிறைய பேர் அதை குறித்து ஆழமா அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியரா இல்லை, தேவனுடைய ஜீவனோட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றரை கலந்திருக்கிறது. பாருங்க, இதுக்கு நிழலாட்டமா தான் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். கணவனும் மனைவியும் பாருங்க எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கும்படி கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது அது ஒன்றை பிரதிபலிக்கிறது. இது நிழல் ஒரு பொருளை பிரதிபலிக்கிறது. என்ன பொருள்னா, விசுவாசியினுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. விசுவாசியும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். விசுவாசி தேவனோடு இணைந்திருக்கிறான், விசுவாசி தேவனுக்குள்ள இருக்கிறான், தேவன் விசுவாசிக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலக மனுஷன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு வெளியே கிடக்கிறான், நாம தேவனுக்குள்ளே இருக்கிறோம். அவன் தேவ ஜீவனுக்கு அந்நியனா இருக்கிறதுனால பாருங்க, அவன் வாழ வேண்டிய அளவுக்கு வாழ முடியல, மரணம் வாரிக்கொண்டு போகிறது அவனை. ஆனா நாம தேவனுக்குள்ள இருக்கிறோம், ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் ஜீவாதிபதியா இருக்கிறாரு, எல்லா மரண சக்திகளையும் விலைக்கு போட்டு நம்ம இந்த உலகத்துல நீடித்து வாழ செய்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, திருப்போம் 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவரா? ஒருவராய் சாவாமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுவாங்க, சாவாமை உள்ளவர். தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவர் ஜீவாதிபதி. கவனிங்க, இப்போ மனுஷனை படைக்கும் போது என்ன சொன்னார் அவரு? நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தானே மனுஷனை படைச்சாரு. கவனிங்க, அப்படி சொல்லி மனிதனை படைத்திருப்பாரானால் அப்ப மனுஷனும் எப்படிதான் இருக்கணும்? தேவன மாதிரி தான் இருக்கணும். அவரை போலவே இருக்கும்படிதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அவர் இப்படிதான் சொன்னாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவருடைய சாயல் என்னது? சாவாமையின் சாயல். பாருங்க, ஆகவே மனுஷனும் சாவாமை உள்ளவனாக படைக்கப்பட்டான்.
என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் நித்தியவாசி. அவருக்கு ஏசாயா அப்படியே பேர் கொடுக்குறான். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமமும் உடையவர் அப்படிங்கிறான். தேவன் நித்தியவாசி. அவரால் படைக்கப்பட்ட மனுஷனும் நித்தியவாசியாகத்தான் படைக்கப்பட்டான். கவனிங்க, நீடித்து வாழும்படி அவன் படைக்கப்பட்டான். எப்படி சாவு வந்துச்சு? நல்லா தேவனை போல நன்றாய் வாழும்படி படைக்கப்பட்ட மனுஷன் செத்து மடியிறானே. எப்படி வந்துச்சு இந்த சாபம்? எப்படி வந்துச்சு இந்த சாவு அப்படின்னு கேட்டா பாருங்க, மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்தான். சாவின் அதிபதியாகிய பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஜீவ தேவனுடைய வார்த்தைகளை தள்ளுனான். தள்ளிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால, அருமையான பாவம் செய்ததுனால, ஒரே மனுஷனாலே அப்படின்னு போட்டுக்குது. யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாம், முதலாம் ஆதாம். வாசிங்க ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இப்படி கூட சொல்லலாம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே நுழைந்தது. அதுக்கு முன்னாடி உலகத்துல பாவமும் இல்லை, மரணமும் இல்லை. ஏன்னா சாவாமை உள்ளவர், ஜீவாதிபதி, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் நல்லா அருமையா படைச்சிருந்தார் இந்த உலகத்தை. இந்த உலகத்துல இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையில இருக்கிற தீமை எதுவுமே கிடையாது. எல்லாம் ஜோரா இருந்துச்சு. அப்படிதான் பிகின் பண்ணிச்சு. வேதம் அப்படிதான் செய்து ஆரம்பிக்குது. கவனிங்க, இப்போ மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால, பாவம் செஞ்சதுனால, பாவம் உலகத்துக்கு உள்ள நுழைஞ்சிடுச்சு. நுழைய விடாதன்னாரு. தோட்டத்தை காத்துக்கொள், அதை பண்படுத்துறது மட்டுமல்ல, அதை காத்துக்கொள். வெளியே இருக்கிற அந்நிய சக்தி உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுக்காதன்னு சொன்னாரு. ஆதாம் அதை சீரியஸா எடுக்கல. நல்லா கவனிங்க, இன்னைக்கும் கடவுளுடைய வார்த்தையை சீரியஸா எடுக்காதவர்கள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். எல்லாவற்றின் மத்தியிலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸா எடுங்க. விடிஞ்சா அடைஞ்சா வேதத்தை தியானியுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்ன்றதை கேட்டு அதன்படி நடங்க. வாழ்க்கை இன்பமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா வார்த்தைய பாருங்க, அல்ல தட்டணும்னா, வார்த்தைய ஒரு அந்நிய காரியமா நினைச்சோம்னா பாருங்க, ஆதாம் சஃபர் பண்ண மாதிரி நாமும் சஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சீரியஸான ஒரு வாழ்க்கை. பாருங்க, இயேசு சிலுவையில் வெளியேறப்பட்ட ரத்தத்தையே நமக்காக சிந்தி உயிரையே கொடுத்து இந்த அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு வாங்கி தந்திருக்கிறாரு. இதை ரொம்ப கவனமாக வாழணும். பாருங்க, பிசாசு ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மனம் திரும்பாத மனுஷருடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாலு நட்சத்திரமெல்லாம் நாம பார்க்க கூடாது. இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கல்யாணம் அது இதுன்னு வரும்போது பாருங்க, 4 நட்சத்திரம்னு சொல்லி மக்கள் ஓடுறாங்க. ஐயோ பரிதாபம். அதுலலாம் ஒண்ணுமே கிடையாது, வெறுமையானது அது. அதுல எந்த வல்லமையும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம காரியங்களை செய்வோமானால் அங்கதான் உண்மையான வல்லமை இருக்குது, அங்கதான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது. ஆகவே சனிக்கிழமைன்னா தாராளமா வச்சுக்கலாம் திருமணத்தை, செவ்வாய்க்கிழமைன்னா தாராளமா வச்சுக்கலாம் திருமணத்தை. ஏன்னா எல்லா நாளும் கர்த்தர் உண்டாக்குன நாள் தான். மற்ற கல்யாணங்கள்லாம் தோத்து போவோம், எங்க கல்யாணம் ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். ஆமேன். பாருங்க, பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. உள்ள நுழைஞ்சு பைபிள திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் என்ன செய்தது? எல்லாம் சதமானம் சொல்லுங்களேன். ஆண்டு கொண்டது. பாவம் நுழைஞ்சது மட்டும் இல்ல, ஆண்டு கொண்டது. இவன் ராஜாவா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டான். கர்த்தர் இவனை பார்த்து தான் சொன்னாரு, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நான் சர்வலோகத்துக்கு ராஜா, நீ பூமிக்கு ராஜா, ராஜா மாதிரி இருப்பான் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிதான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் செய்தாரு, ஏற்படுத்தினார். அவன் பாவம் செஞ்ச மாத்திரத்துல
பாவமும் பிசாசும் வந்து இவங்களை ஆண்டுகிட்டாங்க. இவன் அடிமையாயிட்டான். பாருங்க, மனுஷன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான். இதை தான் சொன்னார் பாருங்க, எச்சரிப்போட சொல்றாரு தேவன். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நீ அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டேன்னா என்னைய குறை சொல்லாதப்பா, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவர் வந்து மனுஷனை ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லி அவனை அப்படி கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதில் பாருங்க ஒரு சுயாதீனம் இருக்காது, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. பொம்மை மாதிரி இருந்தா அதில் என்ன சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் அப்படி படைக்கல. ஒரு சித்த சுயாதீனத்தை உனக்கு நான் தருகிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயானால் நீ வாழ்ந்திருக்கலாம் நல்லா, நீ மரணத்தை தெரிந்து கொள்வாயானால் அதனுடைய பலாபலன் நீ நினைச்சுவாய் அனுபவிப்பாய். ஆதாமே எச்சரிக்கை, ஜாக்கிரதை, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். 2 மரணத்தை பற்றி சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காமிக்கும் போது 2 மரணம் சம்பவிக்கும், சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17 அதை நம்ம வாசிக்கிறோம். அதாவது முதல் மரணம் ஜீவ தேவனை விட்டு மனுஷனுடைய ஆவி பிரிக்கப்படுகிறது. மரணம்னாலே பிரிவுன்னு தான் அர்த்தம். பாவம் செஞ்ச மாத்திரத்தில் ஜீவ தேவனை விட்டு மனுஷன் பிரிஞ்சு போகிறான். ஓ வாட் அ ட்ராஜடி. நீங்கள் யோசித்து பாருங்க, அப்பாவும் மகனும் பிரிஞ்சாங்கன்னா எவ்வளோ பெரிய வேதனை இல்லையா? கணவனும் மனைவியும் பிரிஞ்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேதனை. நல்ல நண்பர்கள் பிரிஞ்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேதனை. நல்ல சகோதர சகோதரிகள் சண்டை போட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போனாங்கன்னா எவ்வளோ பெரிய வேதனை, வேதனைக்குரிய விஷயம். ஆனால் இருக்கிறதுல பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, மனுஷன் தேவாதி தேவனை விட்டு நினைச்சிட்டான், பிரிஞ்சு போயிட்டான் பாவம் செஞ்சதன் மூலமாக. ஆவியிலே சாவு வந்துருச்சு. அதை தொடர்ந்து பாருங்க, சரீரமும் பலவீனப்பட ஆரம்பிச்சிச்சு. சரீரம் சாவுக்காக உண்டாக்கப்படலையா? ஏன்னா சாவாமை உள்ளவர் இந்த சரீரமும் சாவாமையோடு இருக்கணும்னு தான் படைச்சாரு. ஆதாம் சரீரத்திலையும் சாவாமை உள்ளவனாக இருக்கும்படி தான் படைச்சாரு. ஆனா பாருங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்த மாத்திரத்தில் ஆவியில முதலாவது சாவு வந்துருச்சு. அப்புறம் இந்த சரீரம் சாவுக்காக அது படைக்கப்படாததுனால இந்த ஆவியில வந்த சாவு கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 இந்த சரீரத்தை மேற்கொண்டு சரீரத்தை சாகடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 930 வருஷம் ஆயிடுச்சு. ஆதாம் 930 வருஷம் என்ன செஞ்சான்? மாம்சத்தில் உயிரோட இருந்த அப்புறம் மரிச்சான். லைஃப் வாஸ் அபண்டன்ட். ஆரம்ப நாட்கள்ல பாருங்க, ஜீவன் பெருகி போய் கிடந்துச்சு. மரணத்துக்கு இடம் கொடுத்தனால கொஞ்சம் கொஞ்சமா பெருகி மரணம் பெருகி 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 பாருங்க, இந்த சரீரத்தை ஆட்கொள்வதற்கு 930 வருஷம் ஆதாமை தொட்டு பாருங்க வாழ்ந்தவர்கள்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். மெத்துசலான்னு ஒருத்தன் வாழ்ந்தான் பாருங்க, அவன் எத்தனை வருஷம்னா 969 வருஷம் வாழ்ந்தானா. அவன் தான் இருக்கிறதுல டாப், எல்லார காட்டிலும் நீடித்த நாட்கள் வாழ்ந்தவன் அவன் தான், மெத்துசாலா. 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். ஆனா பாருங்க, மரணம் ஆட்கொண்டதை நாம் பார்க்கிறோம். சாகவே சாவான்னு சொல்லி ஆவியில செத்துட்டான் மனுஷன். அப்புறம் காலவட்டத்தில் மாம்சத்தில் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஆதாம் ஏவாள் கதையை வச்சு ஒரு கவிதை, அது எங்களுக்கு பாடம், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அது ஒரு பாடம் பாருங்க. மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு புஸ்தகம். பாரடைஸ் லாஸ்ட்னா ஏதேன் தோட்டத்தை மனுஷன் எப்படி இழந்து போனான் அப்படின்றத வச்சு அவர் எழுதியிருக்கிறாரு. உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியர் பாருங்க, மில்டன். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். அவர் இந்த வீழ்ச்சியை பற்றி அந்த 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 பகுதி எங்களுக்கு பாடமாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அதை நடத்தினார், ஒரு கிறிஸ்தவர் அவர்.
நடத்தினார். நடத்தும்போது அவர் சொன்னார், அந்த சாகவே சாவாய் அப்படின்னு அதில் வருது, அந்த பாடத்தில் வருது. சாகவே சாவாய்ன்னு தேவன் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டார். என் கிளாஸில் இருந்த ஒரு பையன் கேட்டான், எதுக்கு சாகவே சாவாயின்னு சொல்லணும், சாவாயின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னார், சாகவே சாவாயின்றதை அழுத்தி சொல்கிறது, மரணத்தை பற்றி அழுத்தி சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காருப்பா கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாவம் அவருக்கே வழங்கலை. நான் அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். பெரிய பாஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாரு. சாவே சாவானா 2 சாவு, முதல்ல ஆவிக்குரிய சாவு, அடுத்தது சரீர சாவு. அது 2ஐயும் அங்கே தேவன் வந்து இருக்கிறாரு, குறிப்பிடுகிறாரு. நாம் போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? ப்ரொஃபஸர்கிட்ட எனக்கு 0 மார்க் போட்டு விட்டுருவாரு. அதனால நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சாகவே சாவனா அந்த அழுத்தி சொல்றாரு, செத்து போயிடுவான்றதை நிச்சயமா தேவன் சொல்றாருன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் பாருங்க, அந்த நாளிலே அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன்னு சொன்னாரு. ஆனா புசிச்ச பிறகும் உயிரோடு இருந்தானே அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னா, புசிச்ச பிறகு கிட்டத்தட்ட 930 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் இருந்தான். ஏன்னா பைபிள்லேயே போட்டிருக்குது, ஒரு நாள் கடவுளுக்கு 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. அந்த கணக்கில் அதை வந்து அந்த நாளிலே அப்படின்ட்டாரு. இல்லை இல்லை, அவருக்கு பாவம் புரியல. கிறிஸ்தவ ப்ரொஃபஸர் தான், ஆனால் சத்தியம் வழங்கலை. ரட்சிக்கப்பட்டிருந்தா தானே சத்தியம் வழங்கும். எந்த நாளில் அவன் புசிச்சானோ அன்னைக்கே செத்தான். அவன் ஆவியில் செத்துட்டான். ஆவியில் சாகும்போதே சரீர சாவும் உள்ள நுழைஞ்சிருச்சு, அதான் அர்த்தம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சான், மறிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மரணம் பெருகி பெருகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 100கணக்கான வருஷங்கள் மனுஷன் உயிரோட இருந்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அது 70ஆக 80ஆக ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? இன்னைக்கு நீடித்து வாழ்வுன்றதுனால 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் அப்படின்றதோட நிறுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் குழந்தை மரணம். அப்புறம் குழந்தை மரணம் மட்டும் இல்லை, பிள்ளை பருவத்திலையும் மரணம். பிள்ளை பருவத்திலையும் மரணம் மட்டுமல்ல, வாலிபத்திலையும் மரணமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே மரணமாக இருக்குது இல்லையா? கவனிங்க, இப்போ இந்த மரணத்தின் சக்திகளை செக் பண்ணி, இந்த மரணத்தின் சக்திகளை தடுத்து நிறுத்தி மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிறதுக்காக தான் ஜீவாதிபதியாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அருமையாக சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சாவின் சக்திகளை மனுஷனை விட்டு அகற்றி போட்டு மனுஷனுக்கு ஜீவனை பாருங்க அபண்டன்டா பரிபூர்ணமாக கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு வந்தார். இதை போல நற்செய்தி வேறங்க இருக்க முடியுமா? தேவனே இயேசுன்ற பேர்ல வந்துட்டாரு. ஏன் வந்தாரு? மரண சக்திகளை தடுத்து நிறுத்துறதுக்காக, மரணத்தின் வல்லமையிலிருந்து மனுஷனை மீட்டெடுப்பதற்காக, மனுஷனை ஆரோக்கியமுள்ளவனாய் வாழ வைப்பதற்காக, நீடித்து இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்காக தேவன் மனிதனாக வந்தார், ஜீவாதிபதியாக வந்தார். தேவனே நீங்க வந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவன் வரலன்னா என்ன ஆகுறது யோசித்து பாருங்க. தேவன் வரலன்னா பயங்கரம். நல்ல வேளை இயேசு வந்தாரு. அருமையானவர்களே, பிசாசு வர்றான்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க. இல்லைங்க, பிசாசு வர்றதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டாருங்க. இயேசு உங்க கூடவே இருக்கிறாரு. பிசாசு வர்றான்னு பேசாங்க, இயேசு வந்துட்டாருன்னு பேசுங்க. இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு, இயேசு உங்க குடும்பத்தில் இருக்கிறாரு, இயேசு உங்க கையின் பிரயாசத்தில் இருக்கிறாரு. அவர் வாழ்வு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மரண சக்திகளை நீக்கி போடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் ஜீவாதிபதி. பிசாசை பார்க்கலாம் 1000 கோடி மடங்கு பெரியவர். எல்லா மரண சக்திகளையும் அவர் இன்னைக்கும் விரட்டி அடிக்கிறாரு. பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது என்ன செய்தார் என்பதை பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பாருங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும்
நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வியாதிகளையும் மக்களை விட்டு நீக்கி போட்டு மக்களை இயேசு என்ன செய்தார்? வாழ வைத்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 பாருங்க. இன்றைக்கும் கர்த்தர் அதே வேலையில செய்கிறார். சில கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க? அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. miracles have ceased. அற்புதங்கள் முடிஞ்சு போச்சு. செசேஷனிஸ்ட்னு சொல்றாங்க சில பிரசங்கியர்களை. செசேஷனிஸ்ட்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற ஆட்கள். எது முடிஞ்சு போச்சு? அற்புதங்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற ஆட்கள். அட முட்டாள்! எப்படி கர்த்தர் இருந்தார்னா அற்புதங்கள் எப்படி முடியும்? அன்றைக்கு அற்புதங்களை செய்த இயேசு இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால தான் யோவான் சொல்றாரு, கர்த்தர் செய்த அற்புதங்களை எழுத போனால் எழுதப்படும் புஸ்தகம் உலகமே கொள்ளாது. அவ்வளவு அற்புதங்களை உலகமெங்கும் இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இருக்கிற வரைக்கும் அற்புதங்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்மளை போல முட்டாள் யாருமே கிடையாது. சகல வியாதிகளையும் நீக்குகிற கர்த்தர், சகல நோய்களையும் நீக்குகிற கர்த்தர். அப்படிதான் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சிலர் யோசிக்கிறாங்க, கர்த்தர் சுகமாக்குகிறவர் தான், ஆனா என்னை சுகமாக்குவாரா? எனக்கு தகுதியே இல்லையே, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை சுகமாக்குவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் தகுதியெல்லாம் இன்மையெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை. அவருடைய இரக்கம் உங்கள் தகுதி இல்லாமையெல்லாம் பைபாஸ் பண்ணி உங்களை சுகமாக்குறதாய் இருக்கிறது. உங்கள் தகுதி எல்லாமையெல்லாம் தாண்டி வந்து உங்களை கர்த்தர் சுகமாக்குறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற கர்த்தர். பாருங்க, லித்தா ஊர்ங்கிற ஊரில் ஐனேயா என்கிற ஒரு மனுஷன் 8 வருஷமா கட்டில் கடையாக கிடந்தானா. பேதுரு போறாரு, ஐனேயாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐனேயாவை பார்த்து சொல்றாரு, ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அதாவது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை சுகமாக்குகிறார். ஜீசஸ் இஸ் ஹீலிங் யூ டுடே. இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறார். அன்னைக்கு குணமாக்குனாரு, இல்ல இல்ல, அன்னைக்கும் குணமாக்குனாரு, இன்றைக்கும் குணமாக்குகிறாரு. வியாதியோட வந்திருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்குகிறாரு. ஆண்டவரே, என்னை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. என் நரம்புகளை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. என் எலும்புகளை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. என் தசைகளை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. என் ரத்தத்தை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர், என் பையனுக்கு காய்ச்சல் விடவே மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் வந்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, சொல்லிட்டு பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சொல்லும்போது அவர் சொன்னார், ஒருவேளை டெங்குவாக இருக்கலாம், சரி பிளட் ரிசல்ட் வரட்டும், என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளட் எடுத்துகிட்டு போனாங்க. பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்களும் சரி உங்கள் மகனும் சரி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, அது மட்டும் இல்லை ராபோஜனத்தில் கலந்து கொள்கிறீங்க. இது உங்களுக்காக பெட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறீங்க, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுறீங்க. இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணால் என்ன ஆகும்? உங்கள் ரத்தத்தோட அவர் ரத்தம் கலந்துரும். அப்போ உங்கள் சரீரத்தில் ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தம் டெஃபிஷியண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இயேசுவின் ரத்தம் நல்ல ஸ்ட்ராங்கான ரத்தமாக இருக்கும். இயேசுவின் ரத்தத்தில் எல்லா பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைஞ்சு போய் இருக்கும். உங்கள் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். நான் சொன்னேன், தம்பியினுடைய சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். விசுவாசிங்க, சுகமாயிருவார். நல்லா விசுவாசி, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்கள் சரீரத்தில் ஓடுகிறது, அது டிஃபிஷியண்ட்டாக இருக்காது, அதில் குறைவே இருக்காது.
அந்த பிளேட்லெட்ஸு இந்த பிளேட்லெட்ஸு எல்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த பேச்சே இருக்காது. எல்லாம் நல்லா நிறைவாக இருக்கும். வெள்ளை அணுக்களும் நிறைவாக இருக்கும், சிவப்பு அணுக்களும் நிறைவாக இருக்கும், ரத்தம் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த ரத்தமாக இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த ரத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க பாருங்க. ஏன்னா இன்றைக்கும் இயேசு நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். சத்தமாக 3 முறை சொல்லுவோம். இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர். பாருங்க, வியாதியை விலக்கி ஆரோக்கியத்தை தந்து நீடித்த நாட்கள் நம்மை வாழ செய்கிற தேவனாய் இயேசு இருக்கிறார். ஆகவே எனக்கு தகுதி இல்லை, கர்த்தர் என்னையெல்லாம் குணமாக்குவாரா அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவரிடத்தில் பாருங்க எந்த பாரபட்சமும் கிடையாது. எல்லாரையும் குணமாக்குறதுல அவர் சித்தமாய் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை வாசி முடிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமானம் போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். ஓ, வாசிக்க வாசிக்க தேனா இருக்குது. பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அதை வாசிக்கும் போதே இன்றைக்கும் பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்குகிறார் என்ற சத்தம் கேட்குது. அல்லேலூயா. பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்குகிறார். கர்த்தாவே சுகம் கொடுத்தபடி ஆளுமுக்கு நன்றி. அவ்வளோதான். பாருங்க, we receive God's healing through our faith. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நான் டெய்லி சொல்றேன், Father God, thank you for healing. I receive your healing by my faith in Jesus name. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தினால நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். I receive your healing. I receive your strength. அவ்வளோதான். அப்படி சொல்கிறீங்களா? ஈஸியாக வாங்கிக்கலாம். கத்துட்ட ஒரு 7 நாள் உபவாசம் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லி கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லிட்டாங்க. கண்ணீர் விட வேண்டிய அளவுக்கு விட்டாதான் கர்த்தர் ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. முட்டாள்தனமான போதகங்கள் பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தர் சிலுவையில் கண்ணீர் விட்டுருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்து தேத்திருக்கிறாரு, சுகத்தை தந்திருக்கிறாரு. இப்படிலாம் விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே வியாதியை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்ட்ரூ மக்ன்ற பிரசங்கர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறபடினால சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாரு. எதுக்கு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாமே. ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா செத்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கணும்? இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையே எனக்குள்ளதான் இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, அடிக்கடி சொல்வாராம், ஆண்டவரே, ஐ ரிலீஸ் த ரிசரக்ஷன் பவர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் இன்டு மை பாடி. ஆண்டவரே, என் ஆவிக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைய என் சரீரத்துக்குள்ள கட்டவிழ்த்து விடுகிறேன். அதாங்க விசுவாசம். இன்னைக்கு விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. கவனிங்க. அப்ப சொல்லணும், ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளதான் இருக்குது. தேவன் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அதாவது ஆவியானவர் கேட்கிறார், உனக்கு தெரியுமா தேவன் உனக்குள்ள இருக்கிறாருன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சுன்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்றது தெரிஞ்சிச்சுன்னா, அப்ப நீ சொல்லலாம், ஆண்டவரே, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை என் சரீரத்துக்குள்ள கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் இருக்கிற பழுதெல்லாம் நீங்கட்டும், சரீரத்தில் இருக்கிற பலவீனமெல்லாம் நீங்கட்டும். அப்படி சொன்னீங்கன்னா பாருங்க, எப்பேற்பட்ட வியாதியும் மறைஞ்சு போயிடும். விசுவாசிக்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள், பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். மத்தேயு 9:35. மத்தேயு 9:35.
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ரிப்பீட்டடா வாசிக்கிறோம் இல்லையா? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஏன்? நோய் ஒரு மரண சக்தி. நோயினால மனுஷன் செத்து போயிடக்கூடாது. நோய் நீங்கி அவன் வாழ்ந்திருக்க வேண்டும், அவன் நீடித்து வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ? சுகமா இருக்கிறதாங்க அவருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிடவே முடியாது. இப்படியெல்லாம் பாருங்க, போட்டு குழப்புறாங்க. குழப்பவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். ஆனால் சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டா எந்த குழப்பத்துக்கும் அங்கே இடமே கிடையாது. பாருங்க, தேவன் இன்றைக்கும் நம்மை சுகமாக்குறவரா இருக்கிறார். எலும்புகளை சுகமாக்குறவரா இருக்கிறார், நரம்புகளை சுகமாக்குறவரா இருக்கிறாரு, தசையை சுகமாக்குறவரா இருக்கிறாரு, கண்ணை சுகமாக்குறவரா இருக்கிறாரு. உள்ள இருக்கிற அவயவங்கள் இல்லையா? ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, இன்டெஸ்டைன் இருக்குது, கிட்னிஸ் இருக்குது. பாருங்க, எல்லாவற்றையும் சகல வியாதிகளை நீக்கி சுகமாக்குறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். மத்தேயு 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார். திரளான ஜனங்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் பின்னால வந்தாங்களாம். ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேரையும் சுகமாக்கினார். என்ன ஆச்சரியம்! He healed them all. எல்லாரையும் சுகமாக்கினார். இன்னைக்கு என் விசுவாசம் தான். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஜீவார்த்தையால் இருக்கிற எல்லாரையும் சுஸ்தமாக்குறபடியால் உமக்கு நன்றி. இது ஆரோக்கியத்தின் சபை. ஆரோக்கியத்தின் தேவன் இங்க இருக்கிறாரு. யாரும் வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, யாக்கோபு கேட்கிறாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களே அழைப்பானாக. இங்கிலீஷ்ல எப்படி வருது? இஸ் எனி சிக் அமங் யூ? யாராவது வியாதியா இருக்கிறீங்களா? வந்து சோமாயிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில ஒருத்தர் கூட வியாதியா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருத்தர் கூட வியாதியா இருக்கணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். வியாதிகள் நீங்கி நல்ல சௌக்கியமா இருக்கணும். நீடித்து வாழ வேண்டும். வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார்ங்கிற சாட்சியை அறிவிக்க வேண்டும். பாருங்க, இதுக்கு தான் கர்த்தர் நம்மை அருமையான சுகமாக்குறவராய் இருக்கிறார். உபாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். எய்ப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உன்மேல் வர பண்ண மாட்டார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. சகல வியாதிகளையும் கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். எய்ப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உன்மேல் வர பண்ண மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் தான் நம்முடைய தேவன், இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், அன்பின் தேவன். இன்றைக்கும் அவருடைய வல்லமையில் மாறாதவர், அவருடைய மனதுருக்கத்தில் மாறாதவர், அவருடைய இரக்கத்தில் மாறாதவர். இன்றைக்கும் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குறவராய் கர்த்தர் இருக்கிறாரு. பாருங்க, ஏன் சுகமாக்குறாரு? ஏன் சுகமாக்குறாருன்னா, பாருங்க, வியாதியை விலக்குனாதான் மனுஷனை வாழ வைக்க முடியும். மரண சக்தியை விலக்குனாதான் மனுஷனை நீடித்து வாழ வைக்க முடியும். ஆகவே மனுஷனை நீடித்து இம்மையிலும் மறுமையிலும் வாழ செய்யும்படி பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நம்முடைய ஜீவாதிபதியா இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்முடைய டாக்டர். சிலர் கேட்பாங்க, அந்த டாக்டர் தெரியுமா உங்களுக்கு? இந்த டாக்டர் தெரியுமா? ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். அவர் எல்லா வியாதியும் சுகமாக்குற டாக்டர். அவருடைய பெயர் டாக்டர் ஜீசஸ். ஹல்லேலூயா! எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், டாக்டர் ஜீசஸ். அவர் இன்னைக்கு எல்லா வியாதியும் என்ன செய்றாரு? சுகமாக்குகிறாரு, நீடித்து வாழ செய்கிறார். நீடித்த நாட்களால் கர்த்தருடைய திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். எழுப்பி நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அவைகளை சுமந்து தீர்த்து உம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தருடைய சுகம் எங்களுடைய சுகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீடித்த நாட்களால் நீர் எங்களை திருப்தியாக்கி நன்மை கிருபை தொடரச் செய்கிறபடியால் நன்றி. ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறபடியால் நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறபடியால் நன்றி.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சௌக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரோக்கியத்தினால் எல்லாரையும் நிரப்பி போடுவீராக. விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.